உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமாண்டா அருளு, நீ என்னைக்கு ஊருக்கு போனியோ அதுக்கப்புறம் அடுப்பாங்கிற பக்கம் உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் ஆச்சரியமா அடுப்பாங்கிற பக்கமே உங்க அம்மா போறத பார்த்தேன். ஏங்க வந்தது வராதுமா இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமா? அதிசயம் ஆச்சரியத்தை பார்த்தா எல்லார்கிட்டயும் சொல்லதானே தோணும். பாருங்க மா, என்னம்மா எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்கு? ஆமா, உனக்கு அதானே பிடிக்கும். அதெல்லாம் அப்போமா, அங்க போனதுல இருந்து எல்லா நேரமும் நான்வெஜ் தான். நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மரத்து போச்சு. நான்வெஜ்னாலே அலர்ஜி ஆயிடுச்சு. என்னடா அருள் இப்படி சொல்ற? உனக்காக தானே அம்மா இதெல்லாமே செஞ்ச. ஏண்டா அருள், அங்கே ஆடு கோழி மீன் தானா? அங்கெல்லாம் ஒட்டகத்துல இருந்து முதல்ல வரைக்கும் சாப்பிட்டாச்சு. ஐயோ, முதல்ல கறியா? ஐயோ, அதெல்லாம் சாப்பிட்டு பாத்திருந்தேனா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஐயோ, நல்லா இருக்குன்னா வரும்போது கையோட நாளை புடிச்சிட்டு வர வேண்டியதானே? என்னது முதல்ல கறியா? முதலைக்கு நான் எங்க போறது? அது மட்டும் இல்லாம முதல்ல கறி எனக்கு சமைக்கவும் தெரியாதே. எது முதலையவா? இப்பதானே சொல்ற, முதலே சொல்லிருந்தா வரும்போதே புடிச்சிட்டு வந்திருப்பான்ல. ஐயோ, முதல்ல இந்த முதல்ல பேச்ச விடுறீங்களா? அருள் நீ சாப்பிடுறா. அம்மா, இதெல்லாம் ஊற வச்சுட்டு பெரியமா பண்ற அந்த மிளகு ரசம் இருக்கா, அதுதான் வேணுமா? எத்தனை நாள் ஆச்சு? டேய், எல்லாம் நான்வெஜ்ஜா செஞ்சனால நான் அதை செய்யவே இல்லையே. என்ன பெரியமா, உங்க மிளகு ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. மிளகு ரசம் தானப்பா, 5 நிமிஷம் தான். பெரியம்மா மிளகு ரசத்தோட வரேன். இருங்க ஒரு நிமிஷம், நானே போய் செஞ்சிடறேன். வேணாம்மா, பெரியமா வைக்கிற ரசம் தான் எனக்கு பிடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் பெரியம்மா பெரியம்மா. இவனுக்காக நான் இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கேன். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பெரியம்மா செய்யற மிளகு ரசம் தான் வேணும்னு சொல்றான். இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் தான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்னா, நான் பெத்த பிள்ளையும் அவங்கள தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான். இப்ப ஊத்துங்க பெரியமா. இத சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? சாப்பிடு. சூப்பர். என்ன உனக்கே இதெல்லாம் அதிகமா தெரியலையா? உனக்காக ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து இவ்ளோ செஞ்சு வச்சிருக்காங்க. நீ என்னடானா எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் மிளகு ரசம் ஊத்துன்னு சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இத்தனை நாள் இந்த வீட்டுல தானே இருக்கேன். நண்டு ஆம்லெட்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இப்படிலாம் ஒண்ணு என் கண்ணிலேயே காமிச்சது கிடையாது. என் இடத்துல கும்பகர்ண கடோட் கஜன் இருந்தா கூட இது அத்தனையும் சாப்பிட்டு இருக்க முடியாது. நீ கண்ணில் பார்க்காத ஐட்டம்லாம் இருக்குன்னு சொன்னல, அது எல்லாமே எனக்கு பதிலா நீயே சாப்பிட்டுரு. சரி சரி, சாப்பிடும் போது பேசாம சாப்பிடு, பொற ஏறிற போது. பெரியமா, பண்டிகை பலகாரம் என்ன இருக்கு? சீடை சுய்யம் அதிரசம் எல்லாமே இருக்குப்பா. உனக்கு என்ன வேணும்? பெரியமா, எனக்கு பிடிச்ச முறுக்கு இல்லையா? இல்லையா அருள், இன்னைக்கு அரிசியை ஊற வச்சு நாளைக்கு உனக்கு முறுக்கு சுட்டு தரேன்பா. எனக்கு பிடிச்ச மாமாவுக்கு அவருக்கு பிடிச்ச முறுக்க நான் இன்னைக்கே செஞ்சு கொண்டு வரேன். மாமா, நீ ஊர்ல இருந்து வரும்போது முதல்ல என்னதான் பார்க்கணும், அப்பவே என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு ஆசையா வந்தேன். ஆனா நீ என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்ட. இப்ப கரிகால மாமா அங்க வரலன்னு யார் எழுதது? அது பாட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுச்சு. காலையில இருந்து உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். 2 நிமிஷத்துல மொத்தத்தையும் கெடுத்துருச்சு. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்குதான். நீ பார்க்காம போனதுனாலதான் உன்னை பார்க்க நான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுனால தானே நீ என்ன தாங்கி பிடிச்ச.
இந்த முறுக்கெல்லாம் உனக்கு தான். நாளைக்கு நான் இதை உனக்கு கொடுக்கறேன். என் காதுல சொல்றேன். எம்பிட்டு திமிரு இருக்கு நம்மளுக்கு. ஏய், எங்க அவ? யாருங்க கேக்குறீங்க? ஊரை சுத்த போயிருந்தாலே உன் பொண்ணு, அவ வீட்டுக்கு வந்துட்டாளா இல்ல இன்னும் ஊரை சுத்திக்கிட்டு இருக்காளா? கேட்டுக்கிட்டு இருக்கல்ல, சொல்லு. வந்துட்டாளா? வந்துட்டாங்க. வந்துட்டாளா? எங்க இருக்கா அவ? இன்னைக்கு வெளுக்கிற வெளில இனி அப்பம் பேச்ச ஒரு நாள மீறக்கூடாது அவ. எங்க போயிருந்த? உனதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? சொல்லு, எங்க போயிருந்த? அப்பா, ஊர் சுத்திட்டு வந்து நல்ல பிள்ளையாட்டம் பலகார செய்யா? உங்ககிட்ட என்ன சொன்ன? உன் மாமனுங்க வருவாங்க, அப்ப நீ வீட்டுல இருக்கணும். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கல்யாண பேச்சு பேசணும் சொன்னா இல்லையா? உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்ன. அவங்க கல்யாணத்தை பத்தி கேட்டா அவங்க உன் சம்மதத்தை கேட்பாங்க. அதனால நீ வீட்டுல இரு, இன்னைக்கு பேசி முடிச்சலான்னு சொன்னேன். நீ பாட்டுல ஊரை சுத்த போயிட்டா. பணியாரம் சொல்றது, ஊர்ல எங்கயாவது கல்யாணம் நடந்தா அது என்னமோ உன் வீட்டு கல்யாணத்தை போல அங்க போய் வேலையை பாக்குறது. சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு மாமரம் புளிய மரம் ஏறிக்கிட்டு தெரியற. உன் வயச மறந்துட்ட நீ. அத கூட விடு. ஆனா நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றதையும் சேர்த்துல மறந்துவிட்டு சுத்துற. உனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணைய நான் பெத்த வச்சிருக்க. அதுக்கு நல்லது கெட்டது பண்ண வேணாமா? படிப்புல தான் கோட்டை விட்ட. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாவது அமைச்சு கொடுக்கலாம் பார்த்தா அதுலயும் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால என் நிம்மதி கெட்டதான் மிச்சம். ஒன்ன சொல்லி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இவளால வர்றது. நீ சரியா இருந்தா இப்படி நடக்குமா? நீ உன் பொண்ணுக்கும் அண்ணனுங்களுக்கும் அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்க. இப்ப கைய வரிச்சிட்டு போயிட்டாங்க இல்ல? 4 நட்சத்திரம் கூடி வரணும்னு போயிட்டாங்க. இருக்கு, அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. நான் நினைச்சது நடக்கட்டும், அப்ப இருக்கு அவங்களுக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.